ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், டாக்டர் சுதா கோட் ஃபார்ம்லேருந்து ஒரு பதிவுக்காக. இது நம்ம தோட்டம் ஃபார்மில் இருக்கிற வீடு. இன்றைக்கி ஒரு பதிவில் என்ன பார்க்கலான்னு பார்ப்போம். அப்படியே வாங்க. ஸோ இது ஆடுங்களுக்கு வந்து காலையில் அடர் தீவனம் வைக்கிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், பலதானியங்கள், துவரம் புட்டு, உளுந்து புட்டு, கோதுமை தூசும்பாங்க அது, அப்புறம் அது கூட வந்து நம்ம சால்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி காலையில் அடர் தீவனமாக கொடுக்குறோம். ஒரு ஆட்டுக்கு வந்து 40 கிராம் பர் கேஜிக்கு 40 கிராம் கணக்கு பண்ணி கொடுக்கலாம். நாங்கள் வந்து கம்மியாக தான் கொடுக்குறோம், ஏன்னா பசுந்தீவனம் கொஞ்சம் போடுறதுனால நம்ம இது கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறோம். இப்போ காலையில் அடர் தீவனம் நம்ம வச்சிடறோம். இது வந்து ஒரு காலைல 7 to 8 மணிக்குள்ளே நம்ம அடர் தீவனம் வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 11:30-12 மணி வாக்கில் பசுந்தீவனம் ஒரு டைம் நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 4 to 5 திரும்ப வந்து அடர் தீவனம் கொஞ்சம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நைட்டில் வந்து பசுந்தீவனம் இருந்தால் கொஞ்சம் கொடுக்குறோம், இல்லைனா வர தீவனம். இப்போ பொழுதுக்கு நம்மக்கிட்ட வைக்கோல் மட்டும்தான் இருக்குது, அது மட்டும் தான் கொடுக்குறோம். கடலை கொடி கொடுத்தா அதுவும் நல்ல வெயிட்டு கெயின் நல்லா இருக்கும். பட் கடலை கொடி இந்த டைமில் சீசன் இல்லை, நம்ம கிடைக்கிறதும் இல்லை. அதனால் இப்பொழுது இது மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆடு தான் சேல்ஸுக்கு இருக்குது. எல்லாம் ஆவரேஜ் வந்து ஒரு 30 கிலோ 31 கிலோ ரேஞ்சில் இருக்கிறாங்க. ஒரு 30 ஆடு இருக்குது, சேல்ஸுக்கு சொல்லிகிட்ருக்கோம். யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், நானே கால் பண்ணுறேன். மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுங்கள், கால் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். தேங்க்யூ. வேறு ஒரு பதிவில் சந்திப்போம்.